இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகாவின் புத்தகம் 6:13. ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சயமாக்குவேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சும்மாலாம் சொல்லலை. நாம் செய்கிற பாவங்கள் அதுக்கு உண்டான தண்டனை நம்மளோட முடிய போகிறது இல்லை. அது நம்மளோட தலைமுறைகளை ரொம்ப பாதிக்கும்படி கடவுள் செய்வார். நாம் பாவம் செய்கிறதுனால நம்மளோட சந்தோஷமும் நிலைத்திருக்காது. நாம் யாருக்கு பாவம் செஞ்சோமோ அவங்களும் வேதனைப்படுவாங்க, நம்மளோட தலைமுறைகளும் பாதிக்கப்படுவாங்க. இப்படி யாருக்குமே சந்தோஷத்தை தராத பாவத்தை நம்ம ஏன் செய்யணும்? பாவம் செஞ்சு சேர்த்து வைக்கிறது எதுவுமே நிலைத்திருக்காது. ஏன் அது நிலைத்திருக்காது அப்படின்றத பார்த்தோம்னா, நீதியின் தேவனாகிய கர்த்தரின் கை நம்மளை அடிக்கும்போது எதுவுமே நமக்கு வாய்க்காது. அதனால் பாவம் செய்கிறத விட்டு விலகி நம்ம நியாயமாக நடக்கும்போது நம்மளையும் நம்மளோட தலைமுறைகளையும் 1000 மடங்கு கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.